நம்முடைய சிறப்பு அன்பரசு அவர்களை நமது பெற்றோர்கள் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் முதலாவதாக நமது விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் அவர்களையும் நமது விழாவினுடைய தலைவர் அவர்களையும் நமது பள்ளியினுடைய முன்னாள் இந்நாள் அனைத்து பெற்றோர்களையும் பள்ளியின் சார்பாக வரவேற்கும் தருணம். வெல்கம் டான்ஸ் பரதநாட்டியத்துடன் உங்களுக்கு அனைவருடைய கரகோஷத்தின் மத்தியில் நமது 2ஆம் வகுப்பு பள்ளி மாணவி பிரகதி அவர்கள் வெல்கம் டான்ஸ் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறார்.
விழாவினுடைய தலைவர் கணக்கமன்ற தலைவர் பஷீர் அம்மா அவர்களை வேலை கலைக்கின்றேன். விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் நண்பர் அன்பரசு அவர்களின் வேலை பெருமானார் அழைக்கின்றேன். அடுத்ததாக விழாவின் இனிய துவக்கம் தமிழ்தாய் வாழ்த்துடன் இந்த விழா இனிதே துவங்க இருக்கின்றது. அனைவரும் எழுந்து நின்று விழாவை நோக்கி சிறப்பிக்குமாறு நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெழியொழுகும் சீராடும் மடலமென நிகழ்வலன கண்டறிகள் நெக்கரமும் அதில் சிறந்த நாவிடனல் திருநாடும் தக்க சிறு இவை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே முன் சீரிழமை திறந்து என்று செய்ய மறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. நமது அன்னை கஸ்தூர்பா காந்தி நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியினுடைய ஆனுவல் மீட் 2025 விழா இனிதே சிறப்புற ஆரம்பமாகின்றது. இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி தருமாறு நமது விழாவினுடைய தலைவர் அவர்களை அழைக்க நமது பள்ளியின் முதல்வர் யோகமாயா அவர்களை உடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தன்னம்பிக்கை நெறியில் தவிர்க்க முடியாத ஒரு முன்னோடியாகவும் வாக்கிலும் செயலிலும் உயர்ந்த நம்பிக்கையோடும் பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் அறிவையும் அனுபவத்தையும் ஆளுமையையும் அழகாய் இணைத்து செயல்பட்டு வரும் நம்முடைய கூத்தாநல்லூர் நகர்மன்ற தலைவர் திருமதி ABA பாத்திமா பஷீரா தாஜ் மேடம் அவர்களை இவ்விழாவினை தலைமை ஏற்று சிறப்பித்து தரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அதை நான் வழிமொழிகிறேன். எல்லாம் பகலும் இறைவனுக்கே. அன்னை
பெருமக்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்னை கஸ்தூரிபாய் அவர்கள் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை துணைவியார் மட்டுமல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்தின் மறைமுக நாயகி. அவர் எதிர்கொண்ட சவால்களும் காட்டிய துணிச்சலும் எந்த வீராங்கனைக்கும் சளைத்ததல்ல. மிகுந்த மன வலிமை கொண்ட கஸ்தூரிபாய் அவர்கள் காந்தியடிகளின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினார். பெண்களுக்கு சமூகத்தில் போதிய அங்கீகாரம் இல்லாத காலத்தில் தனது உறுதியான பண்புகளாலும் சேவை மனப்பான்மையாலும் பெண்களின் மதிப்பை உயர்த்திய அன்னை கஸ்தூரிபாய் அவர்கள் பெயரில் நடக்கும் இந்த பள்ளியின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைந்தேன். சிறுவயதில் நல்ல குருவை பெற்றவர்களே சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்று சொல்வதுண்டு. நம் பெற்றோர்களுக்கு அடுத்து ஒழுக்கத்தையும் அறிவையும் கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தான். சிறந்த அறிஞர்களையும் மேதைகளையும் விளையாட்டு வீரர்களையும் உலகிற்கு அறிமுகப்படுத்துவதும் பள்ளியின் ஆசிரியர் தான். சிறந்த ஆசிரியர் பெருமக்களை கொண்ட இந்த பள்ளியின் மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இப்பள்ளி மாணவர்கள் எதிர்காலத்தில் பல துறைகளில் வெற்றகர்களாக உருவாகி ஊருக்கும் நாட்டிற்கும் சேவைகள் பல செய்து வாழ்வில் வாகை சூட்டிட வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இவ்விழா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க முதலாம் வகுப்பு ஆசிரியை சாதுஸ்ரீ அவர்களை என்னுடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கல்வி கற்பது தவம், அதை கற்பிப்பது மரம். அப்படிப்பட்ட உன்னதமான கல்வி பணியை இதுவரை சிறப்புற ஆற்றி கல்வி என்னும் பெருங்கடலில் கரை சேர்ந்திடும் கலங்கரை விளக்கமாய் இருந்து பல மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய எம் பள்ளி தாளாளர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். வரவேற்புரை மற்றும் வாழ்த்துரை இணைந்தே வழங்குகின்றேன். நமது அன்னை கஸ்தூரிபா காந்தி பள்ளியினுடைய ஏறக்குறைய சொல்ல வேண்டும் என்றால் இதை 43வது ஆண்டு விழா. பழைய நிர்வாகத்தின் கீழ் 27 ஆண்டுகளும், புதிய நிர்வாகத்தின் கீழ் 16 ஆண்டுகளும், ஏறக்குறைய 43 ஆண்டுகளை நிறைவு செய்து நமது அன்னை கஸ்தூரிபா காந்தி நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி நம் பகுதி மாணவ மாணவிகளுக்கு சிறந்த ஆரம்ப கல்வியை அளித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அம்மாமார்கள், அம்மம்மாமார்கள், தாத்தாமார்களுக்கு தெரியும், நம் பள்ளி தான் நம் பகுதியிலேயே தொடங்கப்பட்ட முதல் ஆங்கில பள்ளி. 1982ஆம் ஆண்டு முதல் ஆங்கில பள்ளி என்ற பெருமையுடைய நம் பள்ளி. இதில் என்ன ஒரு ஆகுனா, என்னுடைய பிறந்த வருடமும் 1982. நான் பிறந்த வருடத்திலேயே இப்பள்ளியும் பிறந்திருக்கின்றது என்பது கூடுதல் மகிழ்ச்சி. அதுவும் ஒரு காரணம். புதிய நிர்வாகம் இந்த பள்ளியிலே எடுத்து சீரும் சிறப்புடன் நடத்தி செல்வதற்கு இதுவும் ஒரு காரணம். அதோடு அல்லாமல் பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஏறக்குறைய 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக இன்று இந்த அரங்கிலே நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கும் ஆசைதான், வருடங்கள் தோறும்
ஆண்டு விழாவை நடத்தி விளையாட்டுப் போட்டிகளிலே கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பரிசுகளை அள்ளி வழங்க வேண்டும். பெற்றோர்களாகிய உங்களது முகங்களை அகமகிழ காண வேண்டும் என்பதும் ஆசைதான். போதாக்குறைக்கு சீனாவிலிருந்து உலகம் சுற்றி இந்தியா வந்த வேண்டா விருந்தாளி கொரோனாவும் ஒரு காரணம். இந்த 7 ஆண்டுகள் நாங்கள் காத்திருப்பதற்கு அரசினுடைய ஆண்டாண்டு கொடுக்கப்படும் இலவச கட்டாய கல்வி சட்டத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்க இருக்கின்ற இந்த பள்ளி ஊக்கத்தொகையும் கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கப்படாதது ஒரு காரணம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற வேளையிலே 7 ஆண்டுகள் தாமதமாகி இருப்பினும் இந்த ஆண்டு நடத்தியே ஆக வேண்டும். இந்த ஆண்டு நிதி பற்றாக்குறை இல்லையா, நிதி சிரமம் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது. கண்டிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாகவே அரசினுடைய இந்த நிதி வரவில்லை என்று சொல்கிறேன் அல்லவா. எனக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் வர வேண்டிய கட்டணங்கள் அது நியாயமான காரணத்தினால் நாங்களும் காத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், மும்மொழி கொள்கையை மத்திய அரசு தமிழக அரசின் மீது திணித்து நமது கலாச்சாரத்தை, நமது தமிழ்நாட்டுடைய தனித்துவத்தை சிதைத்து ஏக இந்தியாவும் ஒரே இந்தியாவாக நினைச்சு பாருங்களேன். இங்கே இருக்கிற சீலிங்கில் கலர் கலராக விளக்கல் எரியும் போது எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படித்தானே வேற்றுமையில் ஒற்றுமை காணும் போது தானே இந்தியா அழகுடைய அழகான இந்தியாவாக நமக்கு காட்சியளிக்கும். ஆனால் ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தலைவர், ஒரே மொழி, இதை நோக்கி செலுத்தக்கூடிய ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாடு அரசும் சலித்ததல்ல என்று நமது முதல்வர் அவர்களும் போட்டிக்கு உங்களது பரிவாரங்களுடன் இறங்கி வந்து பாருங்கள், நாங்களும் இருக்கிறோம், போரில் பார்த்து விடலாம் என்று அறைகோல் விடுக்கும்போது நம்மவர் அல்லவா, நமது தலைவர் அல்லவா, அவருக்கு வலுவூட்டுவது நம்ம கடமை அல்லவா என்ற அந்த காரணத்திற்காக எங்களது கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு அரசிற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து இந்த பள்ளியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்களாகிய உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் நமது குழந்தைகளுடைய சிறந்த கல்வியும் நமது பகுதி மக்களுடைய ஏகோபித்த பேராதரவுமே எங்களை தொடர்ந்து வழிநடத்தி செல்கின்றது. அனைத்திற்கும் நன்றியும் வாழ்த்துக்கள். நமது பள்ளி எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு முதல் ஆரம்ப பள்ளியினுடைய முதல் 7 வருடங்கள் நமது பள்ளியிலே நமது குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த முதல் 7 வருடம் என்பது இன்னும் எழுக்கும் கண்ணெழுத்தகம். நீங்கள் அப்படி வேணும் இப்படி வேணும்னா நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்க்கலாம். எங்கள் பிள்ளைகள் நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டும், அப்துல் கலாமுடைய புத்தகங்களை எல்லாம் வாசித்து காட்ட வேண்டும் என்றும் பேராக கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பது அவர்களிடம் ஒன்றுதான், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில். எண்ணும் எழுத்தும் அவர்களிடம் சிறப்பாக வர வேண்டும். அவர்களுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்திருக்கின்றோமோ அதை விட ஒரு படி கூடுதலாக, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம அழகாக அவங்க 5ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுது தன்னம்பிக்கை உள்ள குழந்தைகளாக, வெரி ப்ரௌட் ஆஃப் மை ஸ்கூல். 5ஆம் வகுப்பு குழந்தைகளுடைய சிந்தனை ஆற்றல், அவர்களுடைய அறிவுத்திறன், அவர்களுடைய சிந்திக்கும் திறன் மிகவும் பிரமிப்பாக உள்ளது. 5ஆம் வகுப்பு முடிக்கும் போதே 6ஆம் வகுப்பு எந்த பள்ளியிலேயே சேர வேண்டும், என்ன ஊருக்கு போக வேண்டும், எங்கு படிக்க வேண்டும் என்று பெற்றோர்களாகிய நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னரே அவர்கள் அதுக்கான
தேடலை தொடங்கி இருக்கின்றார். அந்த ஸ்கூல் வேணாம், அங்கே 2 ட்ரௌசர் போட்டு போகணும், அடி தாங்க முடியாது. இந்த ஸ்கூலுக்கு பஸ் ஏறி போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அவ்வளவு தெளிவு அந்த குழந்தைகளுடைய சிந்தனையிலே. அந்த வகையிலே நம் பள்ளியினுடைய குழந்தைகள் கொடுத்து வைத்தவர்கள் படிப்பு, வீட்டு பாடம், பரீட்சை, தேர்வு என்று அவர்களை அடித்து பயமுறுத்தி அவர்களுடைய ஒரு கூண்டுக்கிளியாகவோ அல்லது பிராய்லர் கோழிகளாகவோ நாங்கள் அவர்களை வளர்ப்பதில்லை. மாறாக நல்ல ஒரு சிந்தனை மிக்க சமூக கண்ணோட்டத்துடன் வளரக்கூடிய ஒரு குழந்தைகளாக நாங்கள் அவர்களை வளர்த்தெடுக்கின்றோம் என்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நமது பள்ளியில் படித்த குழந்தைகள் இன்று சிறப்பு விருந்தினர்களாக வர சொல்லி அழைத்திருக்கின்றேன். அவர்கள் வந்திருக்கும் பட்சத்திலே அவர்கள் உங்களை மேடைக்கு அழைத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தவும் காத்திருக்கின்றேன். நமது பகுதியிலேயே மருத்துவராக இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் டாக்டர் அவர்களுடைய மகள் ஸ்வேதா அவர்கள் இறுதி ஆண்டு மருத்துவக் கல்லூரி காரைக்கால் விநாயகா மிஷன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக நான் புதிய நிர்வாகத்தின் கீழ் இந்த பள்ளியை எடுத்த முதல் பேட்ச் மாணவர்கள். கடந்த வருடம் 12ஆம் வகுப்பு முடித்து பல்வேறு கல்லூரிகளிலேயே பல்வேறு நல்ல பல பாடத்திட்டங்களிலே சேர்ந்து அவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, சார் எங்களுக்கு இந்த காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு, நாங்கள் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறோம், வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் யுவர் ஸ்கூல் சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதோட பாஜில் அப்படிங்கிற அந்த மாணவன், அந்த பள்ளி மாணவன் அரசினுடைய திட்டங்களை யூடியூப் சேனல் மூலமாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தமிழக அரசினுடைய முதல் பரிசை வென்று ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் ஆகியிருக்கிறார். அவரும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க வந்திருக்கிறார். அடுத்ததாக பள்ளியில் 5ஆம் வகுப்பு அந்த விளைப்பை முறையிலே தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா. 5ஆம் வகுப்பு கிளாஸ் உள்ளர போனாலே லீடர்னு பேர் சொல்லி, லீடர் அவங்க பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, லீடர்னு சொல்லி தான் கொடுக்குவாங்க. அவ்வளோ கண்ணியத்துடனே குழந்தைகளுக்குள்ளே அவ்வளோ கண்ணியம். அது மாதிரி ஒரு குழந்தை நான் கண்டு வியந்த ஒரு குழந்தை 10ஆம் வகுப்பிலே அதிக மதிப்பெண் பெற்று நமது கூத்தாநல்லூர் தபால் நிலையத்திலேயே அரசு அதிகாரியாக பணியில் இருக்கின்றார்கள். இது மாதிரி பல மாணவ மாணவிகளை உருவாக்கியுள்ள நமது அன்னை கஸ்தூர்பா காந்தி மழலை மற்றும் தொடக்கப்பள்ளியினுடைய நாளாளர்களின் முறையிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய எதிர்காலம் சிறந்த எதிர்காலமாக இருக்கவும், சமூகத்திற்கு பல நல்ல பயனுள்ள திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகளாக வரவும் பள்ளியின் சார்பிலே வாழ்த்துகிறேன். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்கிறேன். நன்றி. வாழ்த்துறையின் வரவேற்பை வழங்கிய தாராளர் அவர்களுக்கு நன்றி. கல்லை சிலையாக்குவது சிற்பி, மண்ணை பானையாக்குவது குயவன், கற்பனையை ஓவியமாக்குவது ஓவியர். அப்படி தினந்தோறும் எங்களது நிறைகளை பாராட்டி, குறைகளை அன்பாய் சுட்டிக்காட்டி எங்களை இன்முகத்துடன் வழிநடத்தி செல்லும் எம் பள்ளி முதல்வர் அவர்களை பள்ளி ஆண்டறிக்கை வாசிப்பதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை. நமது ஊரின் முதல் ஆங்கில பள்ளி என்ற பெருமையுடைய நம் பள்ளி 1982ஆம் ஆண்டு மக்களின் பேராதரவுடன் தொடங்கப்பட்டது. முந்தைய நிர்வாகத்தின் கீழ் 27 ஆண்டுகள் சிறப்பாக நடைபெற்ற நம் பள்ளி கடந்த 15 வருடங்களாக புதிய நிர்வாகத்தின் கீழ் சிறப்பாக இயங்கி வருகிறது. நாளைய அதிகாரிகளுக்கான இன்றைய பள்ளி என்ற முழக்கத்துடன் சிறந்த கல்வியினை வழங்கி வரும் நம் பள்ளி 2024-25ஆம் கல்வியாண்டு மே மாத மாணவ சேர்க்கையுடன் தொடங்கி பெற்றோர்களின் பேர் ஆதரவுடன் அட்மிஷன் நடைபெற்றது.
2024 ஜூலை 15ஆம் தேதி கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக அனுசரிக்கப்பட்டு பல போட்டிகள் நடத்தப்பட்டது. 2024 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம் பள்ளியில் இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவில் கூத்தாநல்லூர் காவல்துறை ஆய்வாளர் வெர்ஜினியா அவர்கள் கொடியேற்றி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் பள்ளி கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. 2024 செப்டம்பர் 5 அன்று நம் பள்ளியில் ஆசிரியர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் 14 அன்று நம் பள்ளியில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. குவிஸ் புரோகிராம் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. 2025 ஜனவரி 11 அன்று நம் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். 2025 ஜனவரி முதல் நம் பள்ளியின் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பு ஆன்லைன் வசதியுடன் மேம்படுத்தப்பட்டு சிறப்பாக இயங்கி வருகிறது. 2025 ஜனவரி 26 அன்று நம் பள்ளியில் இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தின விழாவில் திருவாரூர் அறிவுசார் மையத்தின் அலுவலர் மேஜர் ஜி இருளப்பன் அவர்கள் கொடியேற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா சிறப்பாக நடைபெற்றது. அதே நாளின் பிற்பகல் திருவாரூர் புத்தக திருவிழாவிற்கு பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து சென்றோம். மாணவர்கள் பல்வேறு புத்தகங்களை வாசித்து பார்த்து வாங்கி வந்தனர். 2025 பிப்ரவரி 1ஆம் தேதி பள்ளி மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நம் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் சிறப்பாக நடத்தப்பட்டது. இவ்விழாவில் அதற்கான பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. 2025 பிப்ரவரி 22ஆம் தேதி நம் பள்ளியில் அறிவியல் கல்வி சுற்றுலா திருச்சி பேட்ஸ் பார்க், அண்ணா கோளரங்கம் மற்றும் கரிகாலன் சோழன் கட்டிய கல்லணை ஆகிய இடங்களை மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்டு களித்தனர். நம் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இக்கல்வியாண்டின் ஆண்டு தேர்வுகள் அரசின் ஆணைப்படி கடந்த வியாழக்கிழமையுடன் இனிதே நிறைவு செய்து இன்று ஆனுவல் மீட் 2025 இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இக்கல்வியாண்டு முழுவதும் எங்களை சிறப்பாக இயக்கிய இறைவனுக்கு முதற்கண் நன்றியை சொல்லி எங்கள் பணி சிறப்படைய ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் அனைவருக்கும், சிறப்பாக பங்காற்றிய பள்ளி ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் பள்ளி வாகன ஓட்டுநர் அனைவருக்கும் பள்ளியின் முதல்வர் சார்பில் நன்றி கூறி இந்த ஆண்டு அறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்த கட்ட நிகழ்வாக என் பள்ளி தாளாளர் அவர்கள் விழா தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போற்றி கௌரவிக்கும் தருணம். அடுத்த கட்ட நிகழ்வாக எம் பள்ளி தாளாளர் அவர்கள் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கும் தருணம். தாளாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக எம் பள்ளி தாளாளர் அவர்களை விழா தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கும் தருணம்.
முக்கிய விருந்தினர், விழாவினுடைய தலைவர், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மரியாதை செய்ததோடு நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவன் பாஜில் அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு கைதட்டி அவருக்கு ஒரு கொண்டாடி போட்டி நினைவு பரிசு வளரும் நட்சத்திரம் ரைசிங் அவார்டு கொடுத்து அவங்கள வாழ்த்துவோம். கே ஃபாஜில் அகமது தற்போது பெரம்பலூர் இருக்கக்கூடிய தனலட்சுமி சீனிவாசன் நர்சிங் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் 1ஆம் ஆண்டு மாணவர். தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய சிறப்பான திட்டங்களை மக்களுக்கு எடுத்து வைக்கும் அளவில் மாநில அளவில் நடத்தப்பட்ட குறும்பட போட்டியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அதை பற்றி ஒரு குறும்படம் எடுத்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தமிழ்நாட்டு ஃபுல்லாக நடந்த அந்த போட்டியில் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக முதல் பரிசு பெற்றிருக்கிறார். இயக்குனர் கார்த்திகன் அவர்களின் கையால் நினைவு பரிசு வாங்கியிருக்கிறார். சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை நடத்திய குறும்பட போட்டியில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான விழிப்புணர்வு ஷார்ட் ஃபிலிம் விழிப்புணர்வு குறும்படம் எடுத்து தமிழக அளவிலே 3ஆம் இடம் பெற்றிருக்கின்றார். ரொக்க பரிசும் வாங்கியிருக்கின்றார். அந்த பாதி எனக்கு தரதான் சொன்னார், அப்புறமா வாங்கிக்கிறேன். போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள் கையாலே வாங்கியிருக்கிறார். அந்த பரிசு தொகையினுடைய தொகையினை சில்ட்ரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த அறக்கட்டளை அதற்கு கொடுத்து தனது பங்களிப்பை சமூக அக்கறையை காட்டியிருக்கின்றார். எவ்வளவு திறமையுடைய நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். பள்ளியில் நடக்கக்கூடிய அனைத்து விழாக்களிலுமே குடியரசு தினமாக இருந்தாலும் சரி, சுதந்திர தினமாக இருந்தாலும் சரி, வந்து கலந்து கொண்டு சந்தித்து ஒரு மண்பவுல்லா பள்ளியிலே மேல்நிலை வகுப்புகளை படித்தார்கள். இருந்தாலுமே ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே ஒவ்வொரு வருடங்களிலும் வந்து நம்ம பள்ளியை தொடர்ந்து நினைவு வரக்கூடிய நல்ல மாணவன் நான். என்னுடைய முதல் பேட்ச் அவர்களுடைய கண்கள் எனக்கு ரொம்ப பரிச்சயம். அவ்வளவு நெருக்கமான மாணவர்கள். எல்கேஜி தொடங்கி இன்று 15ஆம் ஆண்டிலேயே அவர்கள் காலேஜில் முதல் வருடம் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது நகர்மன்ற தலைவர் அவர்களை நினைவு பரிசு வழங்கவும் சிறப்பு விருந்தினர் அவர்களை கொண்டாடி போட்டவும் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தும். ஸ்காலர் பள்ளியினுடைய நிர்வாகி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். வாங்க. சக பள்ளிகள் நமது பகுதியில் இருக்கக்கூடிய சக பள்ளிகள் அனைத்தும் நண்பர்களாகவே நாங்கள் பயணிக்கின்றோம். ஒருத்தருடைய விழாக்களிலே மற்றவர்கள் கலந்து கொண்டு செலுத்துகின்றோம். அதன்படி அனைத்து தாளர்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனது அழைப்பேற்று வருகை தந்திருக்கக்கூடிய எனது தகப்பனார் நாகமுடியார் அப்துல் முகமது அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். ஸ்காலர் பள்ளி நிர்வாகிகள் அவர்களையும் அழைக்கின்றேன். ஸ்காலர் பள்ளியினுடைய நிர்வாகி வாங்க. நமது விழாவுடைய தலைவர் அவர்கள் கொண்டாடை போட்டியில் வருகிறார்கள். கைத்தறி உற்சாகப்பட்டது. நன்றி.
பாராட்டி அதோடு இன்றி சிறந்த ஆசிரியர் விருது, ஆசிரியர் சிற்பி விருது, ஞான சிற்பி விருது, ஞானகுரு விருது, சிறந்த மின்மாற்றி விருது, இப்படி பல பெருமைகளை கொண்ட தேசிய மேல்நிலைப் பள்ளி முதுகலை இயற்பியல் ஆசிரியர், NCC கடற்படை அதிகாரி முனைவர் எஸ். அன்பரசு, MSc B.Ed, MPhil, MLS, PhD அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். நாற்பத்தி 3 ஆண்டுகள் மிகச் சிறப்பான கல்வி பணியினை இந்த கூத்தாநல்லூர் மண்ணில் நிகழ்த்தி கொண்டிருக்கிற அன்னை கஸ்தூரிபா காந்தி மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியினுடைய அனைத்து பெற்றோர்களையும், ஆசிரியர்களையும், மாணவ செல்வங்களையும், இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் நகரமன்ற தலைவி அவர்களையும், பள்ளியினுடைய தாளாளர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை சொல்லி, எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் மறக்கக்கூடாத ஒரு அடிப்படை கல்வி அப்படின்னு சொன்னால் அந்த தொடக்க கல்வி தான். பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள், பெரிய பதவியில் இருப்பவர்கள் கூட தன்னுடைய தொடக்க கல்வியை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எந்த ஆசிரியர், எந்த தொடக்க கல்வி ஆசிரியர் என்னுடைய உயர்வுக்கு வழிகாட்டினார், யாருடைய அந்த இன்ஸ்பிரேஷனில் நான் இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் மிகச்சிறப்பாக ஒரு தொடக்க கல்வி இந்த பகுதியிலே கொடுத்து கொண்டிருக்கிற பள்ளிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டுகளால் பொதுவாக பேச போனால் யாருமே கவனிக்க மாட்டாங்க, அப்படிதானே? நிறைய ஆண்டுகளாக பேசியிருக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் அடுத்து என்ன கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், எப்போ ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படித்தானே சிரிக்கிறாங்க. அப்படி அதே அந்த எண்ண ஓட்டம் அப்படிதான் இருக்கும். இருந்த போதிலும் கூட மன்னார்குடியிலே 125 ஆண்டுகால பழமையான மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியில் அதே பள்ளியில் படித்து 2008 நிரந்தர ஆசிரியராக பணியேற்றேன். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டு காலம் ஒரு முதுகலை ஆசிரியராக பணியாற்றிய அனுபவத்திலிருந்து ஒரு சில செய்திகளை மாணவர்களுக்கும் குறிப்பாக பெற்றோர்களுக்கும் சொல்லிச் செல்ல விளைகிறேன். ஏன் படிக்கிறோம் என்கிற கேள்வியோடு எனது பேச்சு துவங்குகிறது. ஏன் படிக்கிறோம்? நான் அடிக்கடி மாணவர்கள்ட்ட கேட்பது வழக்கம். 12ஆம் வகுப்பு மாணவர்கள்ட்ட, 11ஆம் வகுப்பு மாணவர்கள்ட்ட ஏன் படிக்கிறோம் அப்படின்னு நிறைய பதில்களை கேட்டிருக்கோம். ஏன் படிக்கிறோம்? சம்பாதிக்கிறதுக்காக, வாழ்க்கையில் பெரிய சிந்தனைகள் செய்வதற்காக, அல்லது வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக அப்படின்னு எத்தனையோ பதில்கள் சொன்னாலும் அத்தனை பதில்களும் உண்மை என்றாலும் கூட கல்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அழகாக சொல்வார்கள், டு கிண்டில் த innate நேச்சர் ஆஃப் a human. மனிதனுடைய மனதில் இருக்கிற அந்த அடிப்படை திறமையை கண்டுபிடிப்பது தான் கல்வி என்று. அப்போ ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்து கிடக்கிறது. அதை கண்டுபிடிப்பதற்கான கருவியாக இந்த கல்வி இருக்க வேண்டும். உண்மையிலே அதே கல்விதான் கற்பிக்கப்படுகிறதா இந்த நாடு முழுவதும் அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சிற்பி இருக்கிறான், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பழைய மாணவன், ஒரு டைரக்டர் இருக்கிறாரு, ஒரு இயக்குனர் இருக்கிறாரு, ஒரு ஓவியர் இருக்கிறாரு, ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதனை நினைத்து ஒரு நல்ல மனிதன் இருக்கிறான். இதை அவனோட முதல்ல நான் கொடுக்கிற கல்வியினால அந்த குறிப்பிட்ட யார் அந்த கல்வியை பெறுகிறார்களோ அவர்களிடம் இருக்கிற அந்த திறமையை உணர வேண்டும். அந்த திறமையினால் இந்த சமுதாயம் பயனுற வேண்டும் அப்படிங்கிறது தான் கல்வியினுடைய உண்மையான நோக்கம். இளையராஜாட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், லண்டன்ல போய் ஒரு இசை பரிபாலனத்தை நிகழ்த்தி இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்த இசைஞானி இளையராஜாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்துட்டு ஏஐ, சாட் ஜிபிடி இருக்கு கூகுளை தாண்டி. அப்போ நம்ம என்ன கேட்டாலும் அது கம்ப்யூட்டர் கொடுக்குது. அப்போ ஒரு ஏஐனால ஒரு படத்துக்கு இசையமைக்க முடியும். ஒரு ஏஐனால ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைக்க முடியும். ஒரு ஆசிரியருக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதி கொடுக்க முடியும். ஒரு ஏஐ என்னெல்லாம் செய்ய முடியும்னா எல்லாமே செய்யலாம்.
செய்ய முடியாதது எதுவும் இல்லை. அப்ப அந்த இளையராஜாவிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, ஏஐ தொழில்நுட்பம் வந்துட்டு அப்போ யார் வேணாலும் இசையமைப்பாளராகலாம், அப்போ இசையமைப்பாளர்களுக்கு வேலை இல்லாம போயிடுமே அப்படின்னு சொல்லி அழகாக பதில் சொல்கிறார் இளையராஜா. என்ன அப்படின்னா, இந்த கூகுள் எப்படி நமக்கு தகவல்களை தருகிறது? நம்ம ஏதாவது ஒன்று தேவைன்னா கூகுள் பண்ணி பார்க்குறோம். எப்படி தகவல்களை தருகிறது அப்படின்னா, ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்ட தகவல்களிலிருந்து நம்ம கேட்கிற தகவல்களை தருகிறது. அப்ப இந்த ஏஐ எப்படி செயல்பட முடியும், செயற்கை நுண்ணறிவு எப்படி செயல்பட முடியும்னா, ஏற்கனவே இருக்கிற அறிவிலிருந்து அல்லது சேமித்து வைக்கப்பட்ட பல்வேறு செய்திகளிலிருந்து ஏதேனும் ஒரு பதிலை, ஏதேனும் ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். அதனால் புதிதாக எதையும் உருவாக்கிட முடியாது. ஆனால் ஒரு இசை ஞானி, ஒரு இசை மேதையாகிய நான் ஒரு கிரியேட்டர் என்று பதில் சொல்கிறார். அப்போ புதிதாக உருவாக்கக்கூடிய திறமையும் தகுதியும் படைத்த ஒரு திறமைசாலியை உருவாக்குவதுதான் கல்வியினுடைய நோக்கம். அது எந்த ஏஐ வந்தாலும், எந்த சாட் ஜிபிடி வந்தாலும், எது வந்தாலும் அதற்கு மாற்றாக இருக்க முடியாது. எது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னா, பெற்றோர்களுடைய அந்த இத்தனை ஆண்டு காலம் இந்த உலகம் இயங்கினாலும் கூட, நாங்கள்லாம் சீனியர் சொன்னார், எனக்கு சீனியர் காலேஜில் இந்த பள்ளியினுடைய தாளர் சையது நாசர் அவர்கள் சொன்னது போல, அப்போல்லாம் பெற்றோர்கள் அவங்களும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் பிள்ளைகளை வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். நகரமன்ற தலைவருக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய இளமை காலங்களில் தெரியும். உண்மையிலேயே நான் மன்னார்குடி கல்லூரியில் பிஎஸ்சி மேக்ஸ் சேர்றதுக்காக தான் எங்கள் அம்மா ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். அரசு பள்ளியில் பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அப்போது எங்கள் அம்மாட்ட வந்து பிஎஸ்சி மேக்ஸ் சேரணும்னு சொல்லி நான் வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜுக்கு போகிறேன். ஆனால் காலேஜில் நான் அட்மிஷன் போட்டது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். இப்போ எது சொல்ல வரேன், ஒரு பிள்ளைக்கு வந்து அந்த அளவுக்கு சுதந்திரம் இருந்தது. அப்போ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற அதை தாண்டி பெற்றோர்கள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வைத்தார்கள். இன்னைக்கு சன் பெற்றோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெற்றோர்கள் அப்படியே ஒரு சின்ன சின்ன விஷயம், பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கூட நம்ம நிறைய பெற்றோர்களுக்கு சிந்திக்க தெரிஞ்சிருக்காரு. நமக்கு இன்னும் முன்னாடி இருக்கிற தலைமுறை இன்னும் நிறைய குழந்தைகள் இருந்திருப்பார்கள். அப்ப எந்த குழந்தைக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத தாண்டி அதை அப்படியே வளர்த்துருவாங்க. ஒரு சமுதாயத்தில் எல்லோரும் சேர்ந்து அந்த உறவினர்கள் மற்றவர்கள்லாம் சேர்ந்து அந்த குழந்தையை வளர்த்துருவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கண்ணுக்குள்ள அப்படியே வச்சு அந்த குழந்தையை வளர்க்கிறோம். அவர் தவம் மாதிரி. அது ஏன் பெற்றோர்கள் அப்படின்னு பேர் அப்படின்னா, அது ஒரு வரம். இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஏதேனும் ஒரு வரத்தை பெற்றதனால் நாம் பெற்றோர்கள். அப்போ ஒரு வரத்தை வாங்கி வந்திருக்கிறோம். நம் குழந்தை தான் அந்த வரம். அதை நன்றாக வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வரத்தினுடைய பயன். என்னுடைய பள்ளியில் ஒரு ஆசிரியர் இருந்தார், சம்பத்தின் பேர், மேக்ஸ் டீச்சர். அவர் அடிக்கடி சொல்லுவார், ஸ்டாஃப் ரூமில் பேசிட்டு போது, என் பையன் இங்கிலீஷ் சரியாக பேச மாட்டேங்கிறான், அவன் இங்கிலீஷ் சரியாக வரமாட்டேங்குது, எப்படி பின்னாடி பெரிய படிப்பு படிக்கிறது, நீட் எக்ஸாம்னா எப்படி எழுதுறது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார். இப்போ 4 முறை இந்த கவலை என்று சொல்லியிருக்கிறார். சரி, நம்ம ஏதாவது வீட்டுக்கு போனால் அந்த பையன் ஏதாவது பேசுவோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்த ஒரு தருணத்தில் ஒரு பேப்பர் வேல்யூஷன் சமயத்தில் அவர் வீட்டுக்கு போக நேர்ந்தது. அதே குறைய என்கிட்ட சொல்லிட்டே வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு, என் பையன் ஒழுங்கா இங்கிலீஷ் பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. உள்ள போய் பார்த்தா அந்த பையன் 2ஆம் வகுப்பு படிக்கிற பையன். அவன் இப்போதான் திடீர்னு இருக்கான், அவனுக்கு டைப்பர் கூட இன்னும் கரெக்டாக தெரியல, மழை கூட அவனுக்கு போகலை. ஆனால் இந்த பெற்றோர்களுடைய விருப்பம் எப்படி இருக்கு, அதுக்குள்ள அவன் இங்கிலீஷ் பேசணும், அதுக்குள்ள அவன் நீட் எக்ஸாமுக்கு தயார் பண்ணணுங்கிற ரேஞ்சுக்கு. அப்போ பிள்ளையை இயல்பாக நீங்கள் வளர்த்தீர்களானால் அவர்கள் எவ்வளவு பெரிய உயரங்களுக்கு கூட எட்ட முடியும். பெற்றோர்கள் தான். நகரமன்ற தலைவர் பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். அப்போ ஒரு பெரிய ஹீரோ யார் அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு முன்னதாக பெற்றோர்கள். அப்போ பெற்றோர்கள் எப்படியெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களை பார்த்து தான் இந்த குழந்தைகள் வளர்கிறார்கள். ஆசிரியர்களை தாண்டி ஆசிரியர்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கனாலும் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் பெற்றோர்களால வருது. மரபுப்படி அந்த ஜீன் படியே வரும். குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வரும். ஒரு இடத்துல படித்தேன், குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளையே பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ யார் மூலமாகவோ அவர்கள் அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த சூழல்களை நாம் ரொம்ப சரியாக அமைத்து கொடுத்தோமானால் பிள்ளைகள் நல்ல பிள்ளையாகவே உணர்வார்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும்
அண்ணன் ஒரு அன்னை அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு மட்டுமே அந்த பொறுப்பை சுமத்ததில்லை. அன்னை, அப்பா, அம்மா எல்லாருக்கும், அம்மா எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆபிரகாம் லிங்கன், நம்ம இப்போ டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார்கள், அவர் வந்து 47வது அமெரிக்காவினுடைய அதிபர். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய 16வது அதிபர். அந்த அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய, இது ஆசிரியர்களுக்கான செய்தி, அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் ஒரு கடிதம் எழுதுகிறார் தன்னுடைய குழந்தைகளுடைய ஆசிரியர். என் அன்பான குழந்தைகளுடைய ஆசிரியரே, அவன் ரொம்ப சிறிய குழந்தை, அவன் பிஞ்சு குழந்தை. அவனுக்கு வாழ்க்கையின் சவால்களையும் வாழ்க்கை மிகவும் துயரமானது என்பதையும் கற்றுக் கொடுங்கள். பகைவனுக்கும் நண்பன் உண்டு என்பதை எனது அன்பு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள். உழைத்து சம்பாதிக்கும் ₹1 கீழே கிடந்து பெறப்பட்ட ₹100 விட மதிப்பானது என்பதை என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கள். அன்பான ஆசிரியரே, ஏமாற்றி ஜெயிப்பதை விட தோற்பது மேலானது என்பதை என் அன்பு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள். கடினமானவர்களிடம் கடினமாகவும் மென்மையானவர்களிடம் மிருதுவாகவும் இருப்பதை என் அன்பு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள். குறிப்பாக சிரிப்பதை எப்படி என்று என் அன்பு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கள். அழுவது அவமானம் இல்லை என்பதை என் அன்பு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள். அவனது திறனை விலை போட அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். அவனது மனசாட்சி விற்பனைக்கல்ல என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று ஒரு பெரிய பட்டியலை தனது குழந்தையினுடைய வகுப்பு ஆசிரியருக்கு ஆபிரகாம் லிங்கன் கொடுக்கிறார். படிப்பையும் தாண்டி, அப்பார்ட் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பாட புத்தகத்தையும் தாண்டி ஒரு குழந்தை எப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பதிவு செய்து 5ஆம் வகுப்பு முடித்துவிட்டு நீங்கள்லாம் போகும்பொழுது நகரமன்ற தலைவர் இருக்காங்க. நிறைய அரசு திட்டங்களை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை நாமும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியோடு, ஒரு அரசு பள்ளியில் படிச்சீங்கன்னா அந்த 7.5% இப்போ தமிழக அரசு அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மட்டும் 7.5% இடஒதுக்கீடை கொடுக்குது. கிட்டத்தட்ட 1800 மருத்துவ சீட்டு கிடைக்குது இந்த 7.5 கோட்டால. அனைத்து அரசு பதவிகளுக்கும் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும், பிஏஓலேருந்து வட்டாட்சியர், துணை ஆட்சியர் முதல் கொண்டு அனைத்து அரசு பள்ளிகளிலும் 20% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு, குறிப்பாக தமிழ் வழி படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. NMMS அப்படின்னு சொல்றோம், நேஷனல் மீன்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் என்று. ஒரு 8ஆம் வகுப்பு குழந்தை அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு 4 வருடமும் மாதம் ஒரு ₹1000 அந்த பிள்ளைக்காக கொடுக்கப்படுகிறது. NTSC நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், இது மத்திய அரசு கொடுக்குது. அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால் கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்கும், அவங்க எந்த இளங்கலை பாடப்படிப்பு படித்தாலும் அந்த கல்லூரி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மாதம் ₹1000. இது அன்னையில் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஊரக திறனாய்வு தேர்வு தமிழக அரசினால் அரசு பள்ளி மாணவர்களுக்காக வழங்கப்படுகிறது. மிகவும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு அரசு பள்ளி, அரசு உதவிபெறும் பள்ளி நடைபெறுகிறது. அப்போ உங்களை மாணவர்களை 5ஆம் வகுப்புக்கு மேலே நல்ல பள்ளியிலே தேர்ந்தெடுத்து படிக்க வைத்து அவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமாய் பெற்றோரிடம் வேண்டுகோளை விடுத்து, 3 விதமான திறமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பர்சனல் ஸ்கில்ஸ், தனித்துவமான திறமைகள். அதை நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் படிக்கணும் அப்படிங்கிற செய்தியோடு. அப்போ ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிறைய திறமை இருக்கு. அந்த திறமையை கண்டுபிடிக்கிறது தான் அந்த பர்சனல் ஸ்கில்ஸ். 2வது ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் என்று சொல்வாங்க. அப்போ தொழில்நுட்ப திறன்கள். அவன் என்ன படிக்கிறான், கம்ப்யூட்டர் படிக்கிறான்னா கம்ப்யூட்டர் சார்ந்து அவனுக்கு இருக்கிற அந்த தொழில்நுட்ப திறன். அவன் ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறான்னா சிவில் இன்ஜினியரிங் அது சார்ந்து அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். ஒரு புகைப்படக்காரர்னா அதில் என்ன அட்வான்ஸ்டு தொழில்நுட்பம்னு, அப்போ அது ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ். 3வதாக கம்யூனிட்டி ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள். சமூகம் சார்ந்த ஒரு திறன் அல்லது சமூகம் சார்ந்த அறிவு. சர் சி.வி. ராமன், இந்தியாவுடைய நோபல் பரிசு பெற்ற அறிவியல் விஞ்ஞானி, ஒரு வார்த்தையை பதிவு செய்வார்.
I think that your education is imperfect, my dear young friends. That life is not a matter of getting food, clothes and shelter. Apart from that, the real life lies in the beautiful nature, flowers, aesthetic sense and the fragrance derived from this. And the finest things in the life that makes the thing worth living என்று முடிக்கிறார். அதாவது வாழ்க்கை என்பது வெறும் படிக்கிறது, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதை தாண்டி இந்த இயற்கையை ரசிப்பது, மலர்களிடமிருந்து அந்த வாசனையை நுகர்வது, பறவைகளிடமிருந்து அந்த இசையை கேட்பது, இன்னும் இயற்கையில் இருக்கிற அந்த தென்றல் காற்றை ரசிப்பது அப்படின்னு சொல்லி இந்த 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 உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செய்தியும் ரசனைக்குரியது. அதை ரசிப்பவர்களாக இருப்பவர்கள் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எவ்வளோ நாள் வேணாலும் அவர்களால் வாழ முடியும். அப்போ வெறும் படிக்கிறது, சம்பாதிக்கிறது, வேலைக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக மாணவர்களை தயார்படுத்துங்கள் என்ற செய்தியை பெற்றோர்களுக்கும் எனது ஆசிரியர்களுக்கும் தெரிவித்து இந்த பள்ளியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற எனது சீனியர் பள்ளியினுடைய தாளாளர் சையது நாசர் அவர்களுக்கும், முதல்வர் யோகமாலா மாயா அவர்களுக்கும், முதலாம் வகுப்பு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற முதலாம் வகுப்பு ஆசிரியை சாருஸ்ரீ அவர்களுக்கும், நிறைவுரை நன்றி உரையாற்ற இருக்கிற ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர்களுடைய திறனை கண்டு ரசிப்பதற்காக வந்திருக்கிற அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி இனிய வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. சிறப்புரை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினுடைய முன்னுரையை தொகுப்பாளினி எடுத்துக்கொண்டதுனால சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல. கல்லூரி காலங்களிலே 2ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது அன்பரசு முதலாம் ஆண்டு மாணவர். என்சிசியிலே நாங்கள் ஒரு வாரமும் ஒரு விடுமுறை நாட்களிலும் காலை 6 மணிக்கெல்லாம் இங்கே அந்த காக்கி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இந்த சட்டையை மாற்றுறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு காக்கி தான் என்சிசி ஆர்மி விங்கோட யூனிஃபார்ம். காக்கி போகிறது அப்போது ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் அப்போது நமது மனசு அப்படி தோணுச்சு. ஆனால் இப்போ அந்த காக்கி கிடைக்கவில்லையே என்று ஒரு ஆதங்கமும். அப்போது காலை 6 மணிக்கு முதல் பேருந்து வடவாதி மங்கலத்திலிருந்து மன்னார்குடி சிவானந்தா பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் அதில் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு கீழே காக்கி பேண்ட்டு என்சிசி பூட்டு போட்டுக்கிட்டு முதல் பஸ்ஸில் போய் அங்கே இறங்கி ஒரு 7 மணிக்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்துடும். அங்கேருந்து சிவானந்தா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரி அது வரைக்கும் ஒரு ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் நடையும் ஓட்டமுமாக ஓடி அங்கே போய் சேர்றப்போ இவங்களெல்லாம் முதலாம் ஆண்டு என்சிசி மாணவர்கள், நாங்கள் 2ஆம் ஆண்டு என்சிசி மாணவர்களாக ஒரு 4 பேர் இங்கே பகுதியிலேருந்து போயிருந்தோம். அப்போது நாங்கள் லேட்டாக போயிடுவோம். எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய முதல் வேலை பனிஷ்மெண்ட் தான். என்ன பனிஷ்மெண்ட்? ஒய் யூ ஆர் பிகமிங் லேட். ஸோ ஃப்ராக்சன் அவங்களெல்லாம் முதலாம் வகுப்பு மாணவர்கள் பார்த்துட்டு இருக்காங்களேங்கிற ஒரு வெக்கம் இருந்தாலும் ஒபே த ரூல். அதான் அங்கே என்சிசியோட தாரக மந்திரம். சீனியர் என்ன சொல்கிறாங்களோ, கமாண்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சே ஆகணும். ஃப்ராக் ஜம்ப், கையில் இடுப்பில் கை வைத்து கொண்டு கவலையை போல் குதித்து தூரம் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை தொட்டு திரும்பி வர வேண்டும். திரும்பி வந்து அந்த என்சிசி அணிவகுப்பில் சேர்ந்து கொண்டு அந்த அணிவகுப்பு முடிந்தவுடன் காலை சிற்றுண்டி, அதுக்கப்புறம் அனைவரும் அளவலாகி நண்பர்களாகி இப்படி தான் எங்களது கல்லூரி நாட்கள் கடந்து சென்றன. எளிய பிள்ளைகள் நாங்கள் எங்கேருந்தெல்லாம் பெரிய நாலேஜையோ பெரிய காசு பணத்தையோ மூட்டை கட்டி கொண்டு இந்த சமுதாயத்திற்காக இந்த சமுதாயத்தினுடைய ஒரு அங்கமாக வர வேண்டும் என்று இறைவனுடைய நாட்டம். முக்கியமாக எளிய பிள்ளைகளுடைய இங்கேருந்து தான் என்னுடைய கல்லூரி தோழர் அன்பரசுக்கு ரொம்ப நெருங்கின மூத்த நண்பர் திரு சமஸ் அவர்கள் இப்போ வந்தவுடனே அதான் கேட்டார், சமஸ் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாரா
சமஸ் நம்ம ஸ்கூல் ஆண்டு விழாவில் கலந்துக்கிறாங்க. என்ன சமஸ்னா என்ன? புதிய பேராக இருக்க. சமஸ்னா என்ன? அவங்க அப்பா பேர் சந்திரசேகர், அம்மா பேர் மலர்கொடி, அவருடைய பேர் ஸ்டாலின். நாங்கள் காலேஜில் ஸ்டாலின் கூப்பிடுவோம். அவர் யார் என்று தெரிய வந்ததுக்கு பிறகு சமஸ் என்ற துணை பேருடன் அறியப்படுகிறார். அப்போது நாங்கள்லாம் எளிய பிள்ளைகள். கூத்தாநல்லூர் போன்ற கிராமங்களிலிருந்து, மன்னார்குடி போன்ற நகரங்களிலிருந்து இங்கேயே நல்ல ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட நல்ல குழந்தைகள். இப்போ அவர் எங்கே இருக்கிறார்? யாருக்காவது தெரியுமா? சமஸ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நேம்ல நியூஸ் சேனல் யாருமே பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நியூஸ் சேனலில் விவாத மேடைகளில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் அவருடைய அந்த வாதங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ அவர் எங்கே இருக்கிறார்? புதிய தலைமுறை அந்த டிவி, புதிய தலைமுறை டிவி எல்லாருக்கும் தெரியும் தானே? புதிய தலைமுறை டிவியோட ஆசிரியரே அவர் தான். இங்கே இல்லாகட்டையும் அவருக்கான பாராட்டுகள் நம்ம ஊர்லேருந்து கிடைக்கணும். எங்களுடைய சகத்தோழர்கள் நாங்கள்லாம் பஸ்ஸில் ஏறி கிரவுண்டில் விளையாண்டு கட்டிப்பிடிச்சி சண்டை போட்டு அப்படியெல்லாம் சமஸ் அவரை பற்றி சொல்லணும்னா முதலாம் ஆண்டு கல்லூரியிலே தனித்துவமாக தெரிய காரணம் ஸ்கூலில் ஆனுவல் டே அந்த குடியரசு தினம், சுதந்திர தினத்துக்கெல்லாம் கல்லூரி அந்த பள்ளி முதல்வர்கள் இந்த கல்லூரியுடைய கரஸ்பாண்டெல்லாம் வந்து கொடியேற்றுவாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துக்குவாங்க. அரசு கல்லூரி போன முதல் வருடம் என்சிசி மாணவர்களாகிய நாங்கள் மட்டுமே அங்கே பரேடு நடத்தி அந்த ப்ரோக்ராம் நடந்தது. கல்லூரி பிரின்சிபல் வரல, கல்லூரி லெக்சரர்ஸ் யாருமே வரல. அப்படி ஒரு நடைமுறையும் அங்கே இல்லை. மறுநாள் கல்லூரி வேலை நாள். கல்லூரி போன உடனே பரபரப்பு பெற்றுக்கொண்டது. என்ன? நன்றாக உண்டு உறங்கினீர்களா முதல்வர் அவர்களே? நேற்று சுதந்திர தினம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நல்லா சாப்பிட்டு தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு 50 பைசா அப்போல்லாம் ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ்னு மன்னார்குடியில் ஒரு கடை பக்கம் பக்கமாக ஜெராக்ஸ் எடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒட்டியாச்சு. என்ன? நன்றாக உண்டு உறங்கினீர்களா கல்லூரி முதல்வர் அவர்கள். யார் அது ஒட்டினது? தேடுறாங்க. கடைசியில் யாருன்னு தெரிய வந்தது? முதலாம் வகுப்பு ஆங்கிலத்துறை மாணவர் ஸ்டாலின், சமசில் என்று அறியப்படுகின்ற ஸ்டாலின். அப்போ எப்படி நீ இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் அவருடைய ஸ்டைல் கிரியேட் ஆகுது. எப்படி நீங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆசிரியர்களுடைய ஒரு பகுதியினர் வந்து சமஸ்டிக்கு ஆதரவாகவும், ஒரு பகுதியினர் அது செஞ்சது தப்பு தான், அதனால் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணது சரிதான்னு ஒரு கருத்து. அவர் கேட்ட கேள்வி சரிதானே என்று அந்த நிகழ்வு ஆசிரியர்களையும் தனது யாரை நோக்கி அவர் கேள்வி கணக்குகளை கொடுக்கிறாரோ அவரையுமே அவருக்கான பலமாக மாற்றக்கூடிய அவரது கேள்வித்திறன், விவாத திறமை. எளிய பிள்ளைகள் இது மாதிரி சின்ன சின்ன பள்ளிகளில் படித்து, மன்னார்குடி போன்ற கல்லூரிகளில் படித்து சிறிய சிறிய தனது சிந்தனை ஆற்றல், சமூக சிந்தனை, அவர்களுடைய ஐடியாலஜி, இதனால் ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களால் உற்றுநோக்கப்பட்டு நமது குழந்தைகள் தான் இன்று இவ்வளோ பெரிய பொறுப்பிலே இருக்கிறார்கள். ஸோ நான் எதுக்கு சொல்லுவேன்னா, இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே கொட்டி கிடைக்கின்றன. தனது தனித்திறமையை வெளிப்படுத்த வேண்டும். அது ஒன்று தான் பாக்கி. 10ஓட 11 நானும் படித்தேன், நீனும் படித்தேன், நானும் போனேன், நீனும் போனேன், நானும் காலேஜ் போனேன், நீனும் போனேன், அப்புறம் நானும் விசா எடுத்தேன், நீனும் விசா எடுத்தேன், நானும் பயணம் போனேன், நீனும் பயணம் போனேன், நானும் வீடு கட்டினேன், நீனும் வீடு கட்டினேன், நானும் காணா போயிட்டேன், நீனும் காணா போயிட்டேன். இதுதான் எனது பள்ளி நண்பர்களையோ கல்லூரி நண்பர்களையோ தேட வேண்டும் என்றால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ ஆண்டுக்கு ஒரு முறையோ காத்திருக்க வேண்டும். ஆனால் எளிய பிள்ளைகள் தனது சிந்தனை ஆற்றல்களையே நல்ல தகுதியுடைய நல்ல ஒரு உச்சத்தை அடைந்த குழந்தைகள் எனி டைம் இப்போ ஃபோன் அடித்தாக்க கூட எடுப்பார். எங்களுடைய நம்பர்லாம் ஒருத்தவங்க ஃபோனில் இன்னொருத்தவங்க நம்பர் சேவ் ஆகியிருக்கும். அதை எடுத்து பேசக்கூடிய அவ்வளவு நட்பு வட்டாரங்களிலே
ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு அழகான ஒரு நட்பை இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைய உங்களது குழந்தைகளும் சொந்த மண்ணிலே கால் ஊன்றி இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக நமது பள்ளியினுடைய தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய நாளைய அதிகாரிகளுக்கான இன்றைய பள்ளி இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் நாளைய அரசு அதிகாரிகளாக பெரிய பெரிய உயர் பதவிகளிலே சொந்த மண்ணிலே காலூன்றி நமது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். கூடுதல் டைம் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சுக்கங்க. அடுத்தது பரிசளிப்பு நிகழ்ச்சி. அதற்கு முன்னதாக நமது வெற்றி புலவர் கோயிலுடைய காலாளர்கள் வந்திருந்தாங்க. இருக்காங்களா? நேரம் கருதி ஓகே. அடுத்ததாக பரிசளிப்பு நிகழ்ச்சி. அனைவரும் அமைதி காத்து ஒத்துழைத்தார்கள். நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஃபோட்டோ வேணும்னா லேட்டர் கேட்டு வாங்கிக்கலாம். எல்லாரும் இங்கே மேடைக்கு அருகே வர வேண்டாம். எல்லாரையும் இருந்த இடத்துலேருந்து முடிந்த வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இங்கே அழகான ஃபோட்டோக்கள் உங்களுக்கு மொபைல் ஃபோனில் பின்னாடி ஷேர் பண்ணுவோம். அதை வாங்கிக்கலாம். நன்றி, தேங்க்யூ.